ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே எங்கள் வெளிச்சமாய் இருந்து, ஆண்டவரே எங்கள் ஜீவனுக்கு பலனாய் இருந்து, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அவரே சுமந்தார், அவரே தாங்கினார், அவரே ஏந்தி கொண்டார். நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அனைவரும் தேவன் உள்ளங்கையில வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கலாம், மனுஷர்கள் என்னை நினைக்கவில்லை, என்னை ஏமாற்றுகிறார்கள், என் கடந்த நாட்கள் முழுவதும் நிறைய போராட்டத்தை நான் சந்தித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க தேவஜனமே, இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ ஜனங்கள் மத்தியிலே உன்னை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு தேவஜனமே. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன் ஆத்துமாவை மகிமையினால் போஷிக்க போகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையின் ஆண்டாக கர்த்தர் இந்த நாளில் உங்களை கட்டளிடுவாராக. ஆமென். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி. ஆமென். நீதான் எழும்பணும். ஹல்லேலூயா. யாரும் நம்மை எழுப்ப போகிறதில்லை. ஆண்டவர் நீ எழும்பு. ஆமென். சீயோனே நீ எழும்பு. இந்த ஊழியத்தினுடைய தரிசனம் தெரியுங்களா? கர்த்தர் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாட்களில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை வெளிப்படுத்துகிறவளாக இருக்க வேண்டும். என் ஆவியின் ஆத்துமா என் சரீரம் முழுவதும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இதாங்க இந்த ஊழியத்துடைய மகிமை. என்ன தெரியுங்களா? எழும்பி பிரகாசி. நீ இந்த நாட்களிலே, ஆமே, இந்த புதிய வருஷத்துல ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வேண்டும். ஏனென்றால் இருளான உலகம், இருண்டு போன காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஆமென். இந்த நாட்களிலே பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சாத்தான் இருளின் அதிகாரம் உள்ளவன். ஆமென். ஆனா நம்முடைய பரலோக தேவன் எப்படிப்பட்ட பிரகாசம், அவர் ராஜ்யம் பிரகாசம். அதை நாம் இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. உன் ஒளி வந்தது. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிர்த்தது. ஆமென். ஹல்லேலூயா. 2வது வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணாலும் போகலாம். ஆமென். அதை சூழலை பார்த்து கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த மனுஷனை கண்டும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. உனக்குள் வெளிச்சம் இருக்கும்போது இருளுக்கு உனக்கும் சம்மதம் என்ன? ஆமென். கர்த்தர் சொல்கிறார், இருளான மனுஷன், ஆமென், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அறியாம என்று இருள் அவர்களுக்குள் சூழ்ந்திருக்கிறது. ஜெபிக்காத வாழ்க்கை இருளடைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசுவே தெரியும், அவர் மகிமையை தெரியும், எல்லாம் தெரிந்து கொண்டேன். எப்போ